Hi friends, welcome to Sadhana Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோனா இன்னைக்கு வந்து நாங்க எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான் போறோம். இன்னைக்கு ஒரு ரவுண்ட் அடிக்க போறோம். ஏன்னா அன்னைக்கு வந்து அமாவாசைக்கு வந்து நாங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கடைசியில சூழ்நிலை நேரம் ஆயிட்டதுனால நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அதனால வந்துட்டு போகணும்னு 2 நாளா வந்துட்டு கொஞ்சம் ஆசிரம சமையல் எங்க அத்தைக்கு வந்துட்டு ஒரு திவச சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அதனால நேத்து எங்களால போக முடியல. இன்னைக்கு வந்துட்டு நாங்க வந்து போறோம். அந்த கோயில் எங்கன்னா ரெட்டமலை ஒண்டிக்கருப்பு தான். எங்க இருக்கு அப்படின்னா பிராட்டியூர் கிட்ட இருக்கு. அதனால இன்னைக்கு வந்துட்டு நாங்க போறோம். வாங்க நீங்களும் அப்படி எங்க கூட வந்துட்டு ஆமா அங்கிட்ட இருந்து ஆனந்தமா வந்துருவாரு. அதனால நாங்க அப்படியே போறோம். வாங்க போலாம். ஆமா அம்மா பிரியங்கா எல்லாம் வரல. ஏன் அப்படின்னா எங்க பெரியப்பா ஒருத்தவங்க வந்து இறந்துட்டதுனால அவங்களுக்கு வந்து பங்காளி. அதனால வந்துட்டு அவங்க வந்து கோவிலுக்கு வரக்கூடாது 30 முடிகிற வரைக்கும். அதனால அவங்க வந்துட்டு வரல. அதனாலதான் இப்பெல்லாம் நாங்க மட்டும் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். தம்பிக்கும் மாமாவுக்கும் வந்துட்டு இடம் கிடைச்சிருச்சு. எனக்கு வந்துட்டு இடம் கிடைக்கல. அதனால அவங்க 2 பேரும் ஜாலியா உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா வந்தோம். இன்னைக்கு நாங்க வர பஸ் வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால அக்கா கூட வந்து வண்டியில வந்து இங்க இறங்கிட்டு திருவரம்பூர்ல, அதுக்கப்புறம் திருவரம்பூர்ல இருந்து நாங்க வந்து பஸ் பிடிச்சி பாதி தூரம் வந்துட்டோம். காலையிலேயே வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு நான் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்துட்டு கூட்டிட்டு வந்தேன். அதனாலதான் சார் இவ்வளவு நேரம் ஜாலியா இருக்காரு. ஆனந்தம்மா கூட நான் வந்து மார்க்கெட்ல வந்து ஆட்டோல ஏறிட்டோம். ஆனந்தம்மா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. இங்க வந்து ரஞ்சிதா வந்துட்டு விசாகனை வச்சிருக்காங்க. சரி மார்க்கெட்ல வந்துட்டு ஜாமான் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம், பத்தி, சூடம், பூ எல்லாமே வாங்கியாச்சு. விசாகன் இந்த சூடம் பாக்கெட்டை மார்க்கெட்ல கொடுத்தோம். அவன் வந்து யாருக்கிட்டையுமே தரவே அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. சரி அவர் வச்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பூ வாங்கணும். அந்த ஜெவந்தி பூ வந்துட்டு 1/4 கிலோ 30 ரூபாயா? 1/4 கிலோ 30 ரூபான்னா 1/2 கிலோ வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரோஸ் நல்லா இருந்துச்சு, மேலாப்புல இருக்கும், நல்லா இருக்கும். சரி இது ஒரு 1/4 கிலோ இதில் சேர்ந்து கட்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினோம். ஆனால் உதிர ஆரம்பிச்சிருச்சு. சரி இது வந்துட்டு அழகா இருக்கு, இதை மட்டும் வச்சுட்டு மீதியை வந்துட்டு அப்படியே வந்துட்டு மேலே ஒரு காளியம்மன் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து அப்படியே உதிரி பூவோட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சாச்சு. இப்போ இந்த பூ எல்லாத்தையும் நான் கட்டிட்டு இருக்கேன். நாங்கள் எங்கே வந்துட்டோம்? போஸ்ட் ஆஃபீஸ் வந்தாச்சு. செக் போஸ்ட் ஆஃபீஸ் இதுதான். அந்த பெரிய ஆஞ்சநேயர் கார் மறைச்சிருச்சு. இங்கே தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஆஞ்சநேயருக்கு தான் எல்லோரும் வருவாங்க. அதனால நாங்களும் இந்த மரத்தில் வரணும் ஒரு டைம். இதுதான் வந்து புதிய போஸ்ட் ஆஃபீஸ். இதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியதான். சாப்பிட்டு வரல. அதனால் இடையில வந்துட்டு ஜங்ஷனில் வழிவிடு முருகன் கோயிலில் போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு திரும்பி நாங்கள் வந்துட்டோம். இங்கிட்டு வந்து வனிதாஸ்தி வந்து தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கோம். சாப்பிட போகிறோம். என்னன்னா மணி 12 ஆகிடுச்சு. அதனால் வெறும் தோசை மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதனால் தோசையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தோசை சாப்பிட்றோம். எங்கள் பேர் வனிதாஸ்தி. எப்பவும் காலையில் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கிளம்புற அவசரத்தில் நெட்டெல்லாம் எதுவும் ஆன் பண்ணாம டைம் பாருங்க. இங்கே பாருங்க, நான் வீடியோ எடுத்த கேப்பில் அதை விசாகன் பண்ணவில்லை. உடனே 2 பேர் இலையை எடுத்து கிழிச்சிட்டான். மார்க்கெட்ல இதுதான் வந்து ரெட்டமலை கோவிலுக்கு வந்து வந்தாச்சு. நாங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டனால பாலும் முட்டையும் மட்டும் வாங்கினோம். எதுக்குன்னா மேலே வந்துட்டு நாகமாக இருக்கிறதுனால அங்கே போகணும் இல்லையா, அதுக்காக வாங்கினோம். இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே போக போகிறோம். உள்ளே போனோன்னே டாப்பில் தெரியுதா சாமி, அது வந்து விசாகனோட பேச்சாயி சாமி, ஃப்ரெண்டு சாமி வந்துட்டு போகலாம் உள்ள. இங்கேயும் கேமரா அலவுட் தானே? இங்கே விசாகன் இங்கே பாருங்க, பெரிய யானை. இங்கே பாருப்பா, இங்கே பாரு, இங்கே பாரு விசாகன். ஜெய் விசாகன். என்ன பேசுறீங்க? யானைக்கிட்ட என்ன பேசுறீங்க? ஐயே இப்படி ஒரு சிரிப்பு சிரிக்க கற்றுக்கிட்டேன். இங்கே பாரு, வாயில கை வைக்க கூட. இங்கே பாரு,
அத்தை சொல். அத்தை சிரிச்சு காட்டு சாமி. சரண் சரண் இங்கே போ சரணு. கரெக்டாக சரணுன்னு சொன்னாவே வந்துட்டு சரணோட ஃபோட்டோ வச்சுருக்க ஸ்டில்லை வேகமாக பார்த்துருவார். இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே போகலாமா? கோவில் எப்போவுமே வந்துட்டு நல்லா கும்பலாக இருக்கும். இன்றைக்கி வந்து சனிக்கிழமைன்றதுனால கோவில் வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னா காலியாக இருக்குது. சூப்பராக இருக்கு. ஆனால் கோவில் மாமா வந்து எல்லா ஜாமானையும் எடுத்து வைக்கிறாரு. இங்கேயே தாம்பலம் எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டோம். அதனால் இங்கே கோவிலே வந்துட்டு தாம்பலம் இருக்குது. அதனால் தாம்பலம் வாங்கி எல்லாம் வைக்கிறோம். அம்மா முட்டை அதிலே வச்சுருக்கேன் மாமா. இல்லையா மேலாப்பிலே வச்சுருந்தேனையா, அதனால் எடுக்கிறது. எல்லாம் எடுத்து வச்சு இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு விநாயகருக்கு தான் ஃபஸ்ட்டு அர்ச்சனை. இப்படியே இந்த இதில் வழியாக நடந்து வந்துட்டோம். முன்னாலாம் இதில் வந்துட்டு மேடும் பள்ளமாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து இது எல்லாமே கட்டிட்டாங்க. அதனால சூப்பராக இருக்குது. ஆஸ்பரா சீட்டில் வந்து நடந்து வருது. அதுவும் இந்த வெள்ளை பெயிண்டில் நடந்து வந்தால் சுத்தமாக வந்துட்டு வெயில் தெரியவே இல்லை எங்களுக்கு. அது இல்லாமல் நேற்று வந்து மழை பெஞ்சதுனால சூப்பராக இருக்குது. எங்கேயும் மயில் கத்துது. அதனால் வெயில் எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு மேலே ஏறும்போது தான் தெரியும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு மகாகாளியை பார்க்கலாம். இது வந்துட்டு மலைக்காளி தானே, மலைக்காளி. இது வந்து எப்போவுமே சாமி வந்துட்டு வெளிப்படையாக தானே, வெயிலில் தானே வெளிப்படையாக இருக்குன்ட்டேன். கோயில் மாதிரி. ஆமாம். இங்கே வந்துட்டு எப்போவுமே இங்கே தேங்காய் பழம் உடைச்சாலும் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்துட்டு இங்கே எப்போவுமே வாங்கி கொடுப்பாங்க. கீழே வந்து நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதனால் இங்கே வந்து மேலே வந்துட்டு மஞ்சள் குங்குமம் எடுத்து கொடுத்தாச்சு. இவ்வளோ நேரம் வந்துட்டு கீழே தத்தளிச்சார். இசா இங்கே பாருங்கள் மாமா, மணி அடி மாமா. அப்போ என்ன பண்ணுறான்னு இந்த மணி அடிக்கிறது. அடி அடி இங்கே அப்பா கூட சேர்ந்து மணி அடிக்கிறியா நீயும்? இப்போ இந்த தரையா? ஆமாம். அடி அடி அடிங்க அடிங்க. சாமி இந்த குட்டி பையன் தான் எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஐயரு. சூப்பரா வந்துட்டு பூசாரி செஞ்சாரு. வாங்கிக்க மாமா. ஒரு கையிலே தட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில மணி அடிச்சாரு. வாங்கியா பேர் என்ன? ரோஹித். சூப்பரா செஞ்சாரு. ஆமா, 5வது படிக்கிறாரு. அழகா வந்துட்டு எது வச்சு கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே வச்சு கொடுத்துட்டு சாமிக்கு வந்துட்டு அழகா எல்லாம் செஞ்சாரு. ஏன் சாமி? மஞ்சள் குங்குமம் எடுத்து. ஆமா, மஞ்சள் குங்குமம் வந்துட்டு கரெக்டா எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இப்ப நாங்க இல்லாதனால பவர் வந்து பாக்குறாராம். ஆமா, நாங்க இப்ப மேல போறோம். இதான் வந்துட்டு மேல போறதுக்கான இடம். தம்பி பாய் பாய்னே. இங்கே வந்துட்டு இந்த வீடு கட்டுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் இங்கே வந்து எடுத்து வச்சுட்டு போவாங்க. இதில் போன டைம் வந்தபோது இடமே இல்லாமல் நாங்கள் வந்து அந்த சைடில் எடுத்து வச்சுட்டு போனோம். இந்த தடவை வந்து நான் எடுத்து வைக்கிறேன். போட்டா ஏப்பா இதில் வந்துட்டு இப்போ அப்படியே ஆஹா அணில் மேலே போகலாம். அப்புறம் ஏமாம்மா அடுத்தவங்க எடுத்துக்க மாட்டேம்மா. நானே இங்கே ஐயர் மேலே இல்லாததுனால நாங்களே வந்துட்டு சாமிக்கு பாலும் முட்டையும் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நாங்கள் கீழே போகிறோம். இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய மலையாக இருக்குது. இதெல்லாம் நாற்று போட்டிருக்காங்களா? அப்படியே செம்மையாக இருக்கு. அப்படியே நாங்கள் வந்துட்டு கீழே போகிறோம். இது வந்து சூடு இல்லாமல் இருக்கிறது. நாங்கள் கூட இன்றைக்கி ரொம்ப சூடும் 12 ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சோம். ஆனால் மேலே எல்லாம் வந்துட்டு சூடலை. இல்லைன்னா 1:30 ஆயிடுச்சா யாத்தி? இல்லைன்னா இது மேலே
ஏறிட்டோம்னா சொல்லின்னு போயிடலாம். எப்பவும் வழி இருக்கும். அங்கிட்ட பூட்டி இருந்தது இல்லையா, அங்கிட்ட பூட்டி இருந்ததுனால இந்த சைடு வந்துட்டு அருவா கிளத்துக்கு பூ எல்லாம் வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு அங்கே கன்னிமார்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் பூ வச்சுட்டு இங்கே பேச்சாயி தம்பியோட சாமி அவங்களுக்கு போட்டு சாமி கையில் தம்பியை வச்சு எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஐயனார்கிட்ட வந்தாச்சு. ஐயனார்கிட்ட வந்துட்டு ஒரு தேங்காய் பழம் தின்னூறு பூசி விட்டுருங்க அண்ணனுக்கு. இவர் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு பெரியவங்க இருந்தால் வந்து ஒரு இதாக இருக்கும். ஆனால் குட்டி பசங்கள்லாம் வந்து சூப்பராக செய்கிறாங்க. இங்கே வந்து இன்றைக்கி எங்களுக்கு ஒரே சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஏமாம்மா அழகாக அங்கே ஒரு குட்டி பையன் அந்த தின்னூறு பூசினது தான் நல்லா இருந்துச்சு. இப்போ இங்கேயும் வந்துட்டு இங்கே மதுரை வீரனுக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு அர்ச்சனை. இங்கே வந்துட்டு புரட்டாசி மாதத்தில் வந்துட்டு சாப்பாடு சமைச்சு போடுவாங்களாம். அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்ததுனால முதல் முறையாக இந்த கோவிலில் வந்துட்டு சாப்பிட போகிறோம். ஏமாம்மா ஏற்கனவே அன்னதானம் சாப்பிட்ருக்கோம், வாங்கிட்டு போவோம். ஏதோ கும்பாபிஷேகம் விசேஷம் ஏதாவது வரும்போது இன்றைக்கி வந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு உட்காந்தாச்சு. கத்திரிக்காய் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு கூட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் அப்பளம், வடை. அங்கே வந்து இப்போ தான் எடுக்க போயிருக்காங்க. இவரும் வந்து கரெக்டாக முழிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு போக போகிறோம். வந்தாச்சு. அங்கே கோயில் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நேராக ஆட்டோவுக்கு வந்துட்டோம். மாமாவுக்கு வந்துட்டு இன்னொரு சவாரி வந்துட்டதுனால எங்களை வந்துட்டு மார்க்கெட்டில் இறக்கி விட்டுட்டாங்க. அதனால் மாமாவை போக சொல்லிட்டு நாங்கள் இங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இவர் வந்து இங்கே நாங்கள் கலந்த பஸ் வருவோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் என்னான்னு தெரியல, இன்றைக்கி காலிலேருந்து ஒரு பஸ் வரவே இல்லை. அதுதான் வந்துட்டு இந்த டைமுக்கு வரும். அந்த பஸ் வராதனால நாங்கள் இன்னொரு பஸ் பிடிச்சி கல்லணை ரோடு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி நாங்கள் இன்னொரு பஸ் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். சாகன் ஜெய் ஜெய் விசாகன் இது எப்போவுமே அப்படிதான். இங்கிட்டு பாரு சாமி, இங்கே பாரு கீழே பாருடா, இங்கே பாரு. சரி, இப்போ நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி 4. இங்க பாருங்க, எங்க முப்புடி புடி சரணே சரண் சரணே வாடா. நம்ம இந்த நாங்க நிக்கிற மாதிரியே திரும்பி சரண் கரெக்டா திரும்பிடுவான். கீழே உட்காந்துட்டு கூப்பிட்டோம்னா அங்க சரண் போட்டோ இருக்கனால கரெக்டா அங்கிட்டு திரும்பினா கதிரன் கூப்பிட்டோம்னா அங்க கரெக்டா பாத்துருவான். இப்படிதான் நாங்க டெய்லி சொல்லிட்டு இருக்காது. ஏன்னா சரண் வந்து போன் பேசும் போதெல்லாம் வந்து கேட்பானா, அதனால வந்துட்டு தெரியும்ல. சரணே வா சரணே. வீட்டுக்கு வந்தாச்சு. மணி 4:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இப்பெல்லாம் இப்படிதான் சிரிக்கிறாரு. வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். காலையில இருந்து தம்பி இல்லாதனால எல்லாரும் ஓடியாராங்க. 2 பேர் வந்துட்டாங்க தம்பியை தூக்கிட்டு போறதுக்காக. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாய்.